ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 260 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1.08% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸும் வந்து ஒரு 747 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டு வின் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த மார்க்கெட் பார்க்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ வந்து சென்செக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சென்செக்ஸில் வந்து ஜொமேட்டோ வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு அப்போ நோன் கம்பெனியாக இருக்கும். ஏன்னா சென்செக்ஸில் உள்ள கம்பெனி எல்லாமே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஆப்ஷன்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கூட ஜொமேட்டோவை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து நான் போன வாரத்தில் வந்து நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொன்ன இந்த ஷேர் எல்லாமே வந்து நால்கோ, சியான்சிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், லெமன் ட்ரீ எல்லாமே வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2-3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சரில் கூட எப்படி போகுது அப்படிங்கிறது. இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நல்லா எப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கல்யாண் ஜுவல்லரி, வால்டாஸ், பிஎஸ்சி இதெல்லாம் வந்து எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் வந்து மிட் கேப் கேட்டகரியில் மாற்றிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈசிமை ட்ரிப் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டை மாற்றி போனஸ் ஷேர் வந்து நவம்பர் 28 வந்து இந்த ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அது வந்து ரெக்கார்ட் டேட். அந்த டேட்டில் உங்கள்கிட்ட அந்த ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேருக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைக்கும். இந்த ஷேர் வந்து எல்ஐசி கூட வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க 2.17%. இந்த ஷேர் வந்து எப்படி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து ஒரு போனஸ் இது வந்து என்னன்னா, பீக்ல வந்து எவ்வளோல இருந்திருக்குன்னா ரூ. 52 இருந்து அப்படியே குறைஞ்சி வந்து கிட்டத்தட்ட ரூ. 29 வரைக்கும் போணுச்சு. பீக் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24ல வந்து கிட்டத்தட்ட ரூ. 57 இருந்த ஷேரு இப்போ வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து இந்த தேதியில வந்து உங்களுக்கு ரூ. 34 வரைக்கும் போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 32 ரேஞ்சில் வந்து ஒரு 3% இந்த ரீசென்ட் டைமில் இந்த போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ண போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் போனஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஷேரை நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸில் வந்து இந்த பிஎஸ்சி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்தியா, ஒபராய் ரியாலிட்டி அண்ட் வோல்டாஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்களா, இந்த ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரூ. 310 உள்ள ரேஞ்சில் அது போயிடுச்சு. ஒரு 12%, 12.6% ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக இது வந்து என்னென்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேலேருந்து ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது மின்மயப்படுத்தும் பணிக்காக ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தத்தை வின் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பாசிட்டிவாக இதாகி அந்த நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு மட்டுமே வந்து 12.6% உயர்ந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து என்னென்னா, ஸ்டார்லிங்க் வந்து இப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இல்லைன்னா இந்த நெட்வொர்க்கிங் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது இன்டர்நெட்டு. இது வந்து எப்படின்னா, டேரெக்டாக சேட்டலைட் மூலியமாகவே உங்களுக்கு நெட்டு கிடைக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ இந்த இது வரதுனால வந்து ரிலையன்ஸ் ஜியோ, அது மாதிரி பாரதி ஏர்டெல் அவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. என்னென்னா, இது வந்துச்சுன்னா ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகி அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா, இந்த ஒரு ஆக்சிஸ் செக்யூரிட்டியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்லிங்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $40-50 இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது $40-50ன்னா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ டைரெக்டாக ஒரு $40-50 நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டாலர் $80, $84 விற்கிது. அப்போனா $2,500 ரேஞ்சில் இருக்குது. $2,500லேருந்து ஒரு $3,200 வரைக்கும் போகும். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஆவரேஜ்
சேல்ஸ், அதாவது ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து இப்போ வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு $10 $13 தான். அதாவது ஒரு ரூ. 800 ரூ. 1000 தான் பண்றாங்க. ஆனா இவ்ளோ காசு குடுத்து ரூ. 2500 ரூ. 3000 குடுத்துலாம் எல்லாரும் வாங்குவாங்களாங்கிறதுலாம் வந்து ஒரு டவுட்ஃபுல் தான். ஸோ ஸ்டார்லிங்க் உள்ள வந்தா கூட அவங்களுக்கு இந்தியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டஃப்பான மார்க்கெட்டா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம்.